கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே, இந்த மாலை வேளையிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் இருந்து ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு இவரை தெரியும்னு எனக்கு தெரியலை. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பிரதரே சொல்லிட்டாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இல்லைங்களா? பொதுவாக சாப்பாடு போட்டாலே, இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லலாமே, சாப்பாடு போட்டாலே முதல் தடவை எப்படி வாங்குவோம்? கொஞ்சம் சந்தோஷமா இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க போடுங்க அப்படின்னு வாங்குவோம். அப்புறம் ரெண்டாவது தடவை வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? கொஞ்சம் போதும் போதும் போதும். இதே மூணாவது தடவையும் போட்டாங்கன்னா இல்லை வேண்டாங்க போதும் வயிறு நிறைஞ்சிட்டு. இதே நாலாவது தடவை போட்டாங்கன்னா போயா அப்படின்றோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய உணவை எத்தனாவது தடவை சாப்பிட போகிறோம்? அந்த மாதிரி தான் இருக்குதா? இல்லை இல்லைங்களா? சரி, எல்லாருடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு எபெத் மேலெக். எபெத் மேலெக், இது ஊரு பேரா ஆளு பேரா அப்படின்னே நிறைய நேரங்களில் என்ன ஆகும், ஒரு குழப்பம் வரும். உங்கள் யாருக்காவது இவரை பற்றி ஞாபகம் இருக்குங்களா? எங்கேயாவது இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எபெத் மேலெக். நான் இந்த பாடம் தயார் பண்ணும்போதே இந்த பேரை என்ன அடிக்கடி மறந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு பேர் இந்த பேர். ஆனால் இனி நம்ம இந்த பேரை என்ன பண்ண மாட்டோம், நம்ம மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நபரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஆதார வசனம் நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இது நம்ம ஆதாரமாக தான் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறோம். இது யாருக்கு சொன்னதுங்க? தேவன் காயினை பார்த்து சொன்ன வார்த்தை. முதல்ல நன்மை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. அப்ப தேவன் இந்த முழு மனுக்குலத்தை விசேஷமாய் இன்னைக்கு சபை வகுப்பார உருவாக்கி இருக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபையா அழைக்கப்பட்டிருக்கிறதோட நோக்கம், விசேஷித்த நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சாயலில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறது? நன்மை செய்யறது. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதற்காகத்தான் தேவன் இந்த நாட்களை நம்மளை விசேஷமா அழைச்சிருக்கிறார். அதனாலதான் அன்னைக்கு முதல் பலி செலுத்த போன அந்த ஆபேல் காயினை, ஏன் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடிஞ்சு, ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடியலன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. அதெல்லாம் வேதத்துல இல்லை, ஆனா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆபேலின் வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? நன்மை இருந்துச்சு. காயினுடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க? நன்மை இல்லை. அதாவது காணிக்கைகள் எல்லாம் பெருசா தேவன் பார்க்கல. அது வேற ஒரு பார்ட். அதாவது அவர் ரத்தத்தை இது பண்ணி அடையாளப்படுத்தி மிருக ஜீவனை பலி செலுத்தினார். இவர் காய்கறிகளை பலி செலுத்திட்டார். தேவனுக்கு காய்கறி முக்கியம் இல்லை, ரத்தமெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. செலுத்துகிற ஆள் தான் முக்கியம். செலுத்துகிற ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறது தான் தேவன் கூர்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் ஆபேலையும் அப்புறம் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சார், காயினையும் அவன் காணிக்கை. அப்ப முதலாவது தேவன் அங்கீகரிச்சது யாருங்க? ஆபேல. யார தேவனால அங்கீகரிக்க முடியல? காயினை அங்கீகரிக்க முடியல. ஏன் ஆண்டவரை உங்களால அங்கீகரிக்க முடியலன்னா, காயினுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? நன்மை இல்லை. அதனால என்னால அவர் ஒரு காய், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்ப்பா, நான் உடனே, அது காய்கறி இல்லை, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சிறுசு பெருசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, செலுத்துகிற நீ தான் எனக்கு முக்கியம். நீ வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அப்போ ஒரு நன்மை செய்த ஒரு நபரை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் தான் எபெத் மேலெக். யார் இந்த எபெத் மேலெக்? ஒரே வசனத்துல இவரை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கம்மியா தான் இவரை பத்தி வசன பதிவுகள் இருக்கு. எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 38:7. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக் எனும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இங்கதான் அந்த எபேத் மேலைக்க பத்தி பார்க்கிறோம். அப்ப இவர் எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா, வசனம் சொல்லுது அவர்கள் எரேமியாவை அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த எபேத் மேலெக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எரேமியாவை ஏதோ துறவுல போட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஏன் போட்டாங்கன்னு. அடுத்து ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலெக் அப்படிங்கும்போது இவர் எங்க இருந்திருக்கிறாரு? இவர் ராஜாவின் அரண்மனையில ஒரு நல்ல ஒரு தொழில், அதாவது ஒரு நல்ல அதிகாரிங்கிற நிலைமையில் அவர் இருந்திருக்கிறாரு. ராஜாவின் அரண்மனையில இருந்தவர். அடுத்து இவர் யாருங்க? ஒரு யூதனா? இல்ல, இவர் ஒரு புறஜாதி. அதுல யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தியோப்பியன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த எபேத் மேலெக் ஒரு பிரதானி அப்படின்னா ஒரு ஆபீசரா அரண்மனையில அவர் வேலை செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல இருந்து எபேத் மேலெக் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, இவர் எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல வாழ்ந்தவர், ராஜாவின் அரண்மனையில இருந்தவர். இவர் ஒரு யூதன் கிடையாது, இவர் ஒரு எத்தியோப்பியன் புறஜாதி. அடுத்து இவர் ஒரு பிரதானி, ஒரு அதிகாரியா இருந்திருக்கிறார். அப்ப எபேத் மேலெக் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா ராஜாவின் ஊழியன். எபேத் மேலெக்ங்கிற பேரினுடைய அர்த்தம் ராஜாவின் ஊழியன். இது அவருடைய சொந்த பேர், அப்பா அம்மா வச்ச பேரா இருக்குமாங்கிறது ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. ஏன்னா பெத்த பிள்ளைக்கு ராஜாவின் ஊழியன் பேர் வைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வேத வல்லுநர்கள் சொல்லும்போது இது அவருடைய பதவியின் பெயரா இருந்திருக்கும். ஏன்னா இவர் அரண்மனையில இருந்திருக்கிறாரு, அதனால இவர் ராஜாவினுடைய ஒரு ஊழியக்காரரா அரண்மனையில இவர் வேலை செய்திருக்கணும் அப்படிங்கிறது வேத வல்லுநர்களுடைய ஒரு கருத்தா அங்க இருக்குது. அப்ப இவர் தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரண்மனையில இவர் வேலை செஞ்சிருக்கிறார். விசேஷமா அரண்மனை விசாரிப்புக்காரரா இருந்திருக்கிறாரு. இன்னும் கூட நமக்கு சரியா தெரியல. வேத வல்லுநர்கள் சொல்லும்போது இந்த எபேத் மேலெக் அப்படிங்கிறவர் ஒரு அன்னகர். இன்னும் நம்ம தூய தமிழ்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லாங்க? அன்னகருக்கு திருநங்கை. இவர் ஒரு திருநங்கையா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வேத வல்லுநர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. அப்ப நம்மளுடைய கேள்வி, ஏன் ஒரு புறஜாதியான ஒரு திருநங்கைய ஏன் அரண்மனை விசாரிப்புக்காரரா வைக்கணும் அப்படின்னா, அரண்மனையில மேக்சிமம் அந்த அந்தப்புறத்துல யார் இருப்பா? ராணிகள், அரசிகள் இருப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு பொதுவாகவே இது போன்ற திருநங்கைகளை தான் அன்னைக்கு ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா வைத்திருந்தார்கள், அவங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி வேத மொழிபெயர்ப்ப வேத பின்னணிகள்லாம் அங்க சொல்றத பாக்குறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம், எபேத் மேலெக்ங்கிறவர் எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல வாழ்ந்தவர். அடுத்து இவர் ஒரு எத்தியோப்பியன். அடுத்து இவர் ஒரு திருநங்கையாய் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த பார்க்க போகிற இந்த கதாபாத்திரம் எபேத் மேலெக் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய கதாபாத்திரங்கள் வேதத்துல இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்துருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தரை பத்தி பார்த்தோம். யாருங்க அவரு? எப்தா, அவங்க மகள், இவங்களை குறித்து கூட நம்ம பார்த்தோம். இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் வேதத்துல இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு ராஜாவை குறிச்சு இல்ல ஒரு தீர்க்கதரிசியை குறிச்சு இல்ல, ஒரு நியாயாதிபதியை குறிச்சு இல்ல, ஒரு தேவ மனுஷனையோ ஒரு முற்பிதாவை குறிச்சோ நம்ம பார்க்க போறதில்ல. அந்த காலகட்டங்கள்ல தேவன் அதிக தொடர்பு வைக்காத ஒரு புறஜாதி இனத்தை சேர்ந்த எபேத் மேலெக் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் ஒரு எத்தியோப்பியர். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தியோப்பியர் அவங்களுக்கும் வேதத்துக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்குங்க. முதல் இந்த எத்தியோப்பியாங்கிற வார்த்தை எங்க வரும் நீங்க நினைக்கிறீங்க? சாலமோன் காலத்தில். ஏதேன் தோட்டத்திலே எத்தியோப்பியா வந்துருது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற பேரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேதத்துல எந்த பேர் பதிவு செய்யப்பட்டுருச்சு? இந்த எத்தியோப்பியாங்கிற பேர் பதிவு செய்யப்பட்டுருச்சு பாருங்க. அதுவும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் எந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு? இந்த எத்தியோப்பியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 2:13. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். கீகோன் ஆறு, இது பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா தேசம் சுற்றி ஓடும் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இந்த எத்தியோப்பியா தேசம் எங்க பிரதர் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்குது. இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்களா? இல்லையா? ஓ, அப்ப கருப்பா இருந்தாலே அழகு இல்லைன்னு அர்த்தமா? யார் உங்களுக்கு அப்படி சொன்னா? தவறான தகவல். சிகப்பா இருந்தா அழகா இருக்கிறாங்க, கருப்பா இருந்தா அழகு இல்லைன்னு அர்த்தமா? இவங்க கருப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அழகு இல்லைங்கிறதெல்லாம் இல்லைங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன் கருப்பா இருக்கிறவங்க அழகா நீங்க பார்த்தது இல்லையா? யாரையும் பார்த்தது இல்லையா? சரி சரி. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிறத்தை பத்தி சொல்லும்போது எரேமியா 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 13:23.
எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். பாருங்க எப்படி இவங்களுடைய நிறத்தை பத்தி சொல்லி இருக்குன்னா, இந்த ஆப்பிரிக்கர் இருக்காங்களே இவங்களுடைய நிறத்தையும் மாற்ற முடியாது, சிவிங்கியோடைய புள்ளிகளையும் மாற்ற முடியாது, இதையும் மாற்ற முடியாது, அதையும் மாற்ற முடியாது. இவங்க கலர் அப்படித்தான். இது தேவன் ஒரு ஒப்புமைக்காக அங்க சொல்லி இருக்கிறார். ஒப்புமைக்கு சொல்லப்பட்டாலும் இது எப்படித்தான் இருக்குது, கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, கருப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம பாக்குறோம், இப்படியாய் வேதத்துல எத்தியோப்பியர்களை என்ன பண்ணிருக்குன்னா வேதம் சம்மந்தப்படுத்தி அங்க சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 22 இடங்கள்ல இந்த எத்தியோப்பியருங்கிற வார்த்தை 22 இடங்கள்ல வேதத்துல அங்க வருது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். வேற யாராவது எத்தியோப்பியர் அப்படிங்கிற மாதிரி, எத்தியோப்பியாங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், ஏதேனின் 4 ஆறுகள்ல ஒரு ஆறு, கீகோன் ஆறு ஓடுகிற தேசம் எது? எத்தியோப்பியான்னு பார்த்துட்டோம். வேற டக்கு ஞாபகத்துக்கு வரணுமே, பழைய ஏற்பாட்டுல இருந்தே போவோம். பரவாயில்ல, மோசஸினுடைய மனைவி யாருங்க? அவங்க கூட ஒரு எத்தியோப்பிய பெண்மணி தான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. பாருங்க, இந்த ஒரே வசனத்துல எத்தியோப்பியான்னு எத்தனை தடவை வந்துருச்சு? 2 தடவை வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு யார பிடிக்கல, இந்த எத்தியோப்பியர்களை கண்டா பிடிக்கல. அந்த அளவுக்கு இவங்க கருப்பா இருந்திருக்கிறாங்க. யூதர்கள் கொஞ்சம் அழகா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கோபத்துல பேசிட்டாங்களா என்ன நமக்கு சரியா தெரியல. ஆனா எத்தியோப்பியருங்கிறது மோசேயினுடைய மனைவி கூட யார் தான்? ஒரு எத்தியோப்பியர் தான். அப்புறம் நீங்களாம் நல்ல பைபிளை படிச்சிருக்கீங்க, அதனால அழகா சொல்றீங்க. அடுத்து எத்தியோப்பியாங்கிறது எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? பரவாயில்லையே, எஸ்தர் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனம், அதாவது அகஸ்வேரு ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தினுடைய எல்லைகளை சொல்லும் போது 2 ஊர் சொல்லியிருக்கு. எந்தெந்த ஊருங்க? ஒன்னு நம்ம இந்தியா இல்லைங்களா, இன்னொன்னு எத்தியோப்பியா. வசனம் நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 1:1. இந்தோ தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. அப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தியோப்பியாங்கிற பேரு எஸ்தர் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இப்ப அடுத்ததான் சிஸ்டர் சொன்ன மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யாருங்க அந்த எத்தியோப்பியர்? பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த முக்கியமான ஒரு நபர், அந்த கந்தாகே மந்திரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 8:27. அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜ ஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. ஒரு எத்தியோப்பியன். அப்ப இவரும் கூட யாருன்னா எத்தியோப்பியர். இவங்க ராணி கூட யாருதான்? அவங்களும் ஒரு எத்தியோப்பியர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதாபாத்திரம் எபேத் மேலக்கு கூட யாருதாங்க? அவரும் ஒரு எத்தியோப்பியர் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப இந்த எபேத் மேலக் என்ன செஞ்சாரு, இவர் செய்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மெலேக் என ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது, எரேமியா கிணற்றுக்குள் போடப்பட்ட செய்தியை அரண்மனை அதிகாரியான எபேத் மேலேக் என்ற எத்தியோப்பியர் கேள்விப்பட்டார். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏதாவது கேள்வி இருக்கா அந்த வசனத்துல? எரேமியாவை கிணத்துக்குள்ள போட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டார். இதை எப்படி கேள்வியா மாத்தலாம்? யாரை கிணற்றில் போட்டார்களா? அதான் எரேமியான்னு அங்கேயே பதில் இருக்கே. எரேமியாவை யார் போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. பரவாயில்ல, நல்ல கேள்வி. வேற? இதான் முக்கியமான கேள்வி. எதுக்கு பிரதர் ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் ஒன்ன தூக்கி கிணத்துல போடணும் இல்லைங்களா? எதுக்கு இவரை கொண்டு போய் கிணத்துல போடணும்? இது ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வியை குறித்து பதில் பார்த்தோம்னா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப எரேமியா தீர்க்கதரிசியை எதுக்காக கிணத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி குடும்பத்தை பார்க்கணும். இவங்க அப்பா யாரு தெரியுங்களா?
இவர் வந்து ஒரு ஆசாரியன், இவர் வந்து ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த எரேமியா வசனம் நம்ம பார்க்கலாம். எரேமியா 1:1 பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். அப்ப இந்த எரேமியாவோட அப்பா பேர் என்னங்க? இல்கியா. ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இதுவரைக்கும் யாரும் கண்ணாசரல. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்ப இந்த எரேமியாவுடைய அப்பா பேர் வந்து இல்கியா. இவர் வந்து ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆசாரியரா இருந்தவர். சரிங்களா? இப்ப அப்பா ஆசாரியனா இருந்தா பிள்ளை யாராதான் மேக்சிமம் வரணும்? ஆசாரியரை தான் வரணும். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த எரேமியாவை ஆசாரியரா தேர்ந்தெடுக்கல. இவரை என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? குழந்தையா இருக்கும் போதே நீ ஆசாரியனாலும் ஆகக்கூடாது. அப்பா டாக்டர்னா பிள்ளையும் கூட யாராவது ஆக்கணும்னு ஆசைப்படுவாங்க, டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நீ ஆசாரியன் ஆகிடக்கூடாது. நீ யார் ஆகணும் தெரியுமா? தீர்க்கதரிசி ஆகணும்னு தேவன் சொல்லிட்டார். எரேமியா 1:3 அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அடுத்து எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்கியாவுடைய பையன் யாராதான் பிறக்கணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசியாக தான் பிறக்கணும்னு அவரே முடிவு பண்ணிட்டார். பாருங்க, ஆசாரியன் வேலைங்கிறது கொஞ்சம் லகுவான வேலை. என்ன வேலை? காலையில எந்திரிச்சு ஆலயத்துக்கு போனோமா, அப்பத்தை கரெக்டா அடுக்கணுமா, விளக்க சரியா பத்த வச்சோமா, கிடைக்கிற வாய்ப்புல கிடைக்கிற பலி பொருள்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுட்டு திருப்தியா இருந்துக்கலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்கனால வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு மாடை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்து குறை இல்லாமல் பார்த்து பலி செலுத்த வச்சு முடிக்கிற வேலை தான் ஆசாரியன் வேலை. பிரச்சனை பெருசா இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிங்கிற வேலை அவ்வளோ ஈஸியான வேலையா? ரொம்ப கஷ்டங்க இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஏன் அப்படின்னா அது ஆசாரியனுங்கிறது ஆலய சம்பந்தப்பட்ட வேலை. தேவனுடைய காரியங்களை ஒழுங்கும் கிரமமா செஞ்சா போதும். ஆனா தீர்க்கதரிசிங்கிறது தேவன் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் யார் சொல்லி மாட்டிக்கணும்? அதான் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, பேசுறதெல்லாம் அந்த நாக்கு பேசிருமா, ஆனா கலடுறது எதான் கலடுமா? பல்லு தான் கலடுமா. ஏன்னா பேசிட்டு இது போய் உள்ள பாதுகாப்பா இருந்துக்குமா. ஆனா அடி வாங்குறது பூரா எது? இந்த உதடு, இந்த பல்லு தான் அடி வாங்குமா. பாருங்க, நாக்கு செய்யற வேலையெல்லாம் தெளிவா. அது மாதிரி இது ஒரு சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். ஆண்டவர் சொல்லணும்னு நினைக்கிறதையெல்லாம் யார் மூலமா சொல்லிடுவாரு? தீர்க்கதரிசி மூலமா சொல்லிடுவாரு. அடிக்கிறவங்க யாரதான் அடிப்பாங்க? அந்த தீர்க்கதரிசியை தான் அடிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அடிக்க முடியாது இல்லைங்களா? அதனால இந்த தீர்க்கதரிசிங்கிற வேலை வந்து ரொம்ப சாதாரண வேலை கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா தேவன் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லணும். ரொம்ப முக்கியமான வேலை. இதை என்னன்னா பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு, இப்படி எல்லாம் போய் ஒருத்தர்கிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், இருங்க சாப்பாடு ரெடி பண்றேன். சாதாரண சாப்பாடு தான் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்ப பிரியாணியே ரெடி பண்றேன். ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க? வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டீங்களே. இப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு வாங்க பிரதர் உட்கார வச்சு நல்லா உபசரிச்சு அனுப்புவாங்க. ஆனா அதே நேரத்துல நீ இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொன்னா என்ன ஆகுங்க? அங்க மிகப்பெரிய கோபம் வந்துடும் அவங்க மேல. அது வந்து கர்த்தர் நீ நாசமாய் போவாய் என்று சொன்னார்னு சொன்னா கர்த்தர் மேல கோபம் வருமா, சொன்னவர் மேல கோபம் வருமா? பாருங்க, இதுதான் இந்த தீர்க்கதரிசியோட பிரச்சனை. இன்னைக்கும் இந்த பிரசங்கியாருங்களுடைய பிரச்சனையும் இதுதான். சரிங்களா? ஜனங்களை நல்ல இதமா சொல்லிக்கிட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா அவங்களுடைய தவறுகளை சுட்டி காமிச்சிட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பிரதரு இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் தான், என்னையே மனசுல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கு. அதுவும் பாருங்க, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு வர்றோமோ அதுதான் அன்னைக்கு என்ன வந்துடும். அதுவும் வெளியூர் பிரதர்ஸ் பேசிட்டா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஆண்டவர் அவர் மூலமா பேசிட்டா, இல்லைன்னா சொல்லிக்கிளி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஆனா லோக்கல்ல இருக்க பிரதர் பேசிட்டாருனாலே உடனே நமக்கு என்னதான் தோணுங்க? என்னையே தான் மனசுல வச்சு பேசுறாரு. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.
இப்ப என்னன்னா, நல்ல விதமா பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, ஜனங்கள் சந்தோஷமா அதை கேட்டுட்டு அவங்களையும் வாழ்த்திட்டு போயிடுவாங்க, பொருட்கள் கூட இங்க கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த ஜனங்கள் தப்பு செய்யும் போது அதை தப்புன்னு ஏன்னா அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ரெண்டாவது தப்புன்னு தேவன் உணர்த்தும் போதே அதை சொல்லி அவங்க இப்போ ஒருத்தர் தப்பு பண்ண போறாங்க, தேவன் உணர்த்திட்டாருனாலே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை திருத்திக்குவாங்க. ஒரு சமயம் தேவன் சொல்லியும் திருத்தாத கேஸ் தான் என்ன பண்ணும், அடுத்த ஆள் போய் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்யும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவங்க உள்ளத்துக்குள்ள உணர்த்தி இருப்பாரா? நிச்சயமா உணர்த்தி இருப்பாரா? அதை மீறி தான் இவங்க தப்பு செஞ்சுக்கிட்டு வேற இருக்காங்க. இப்போ போய் நீ தப்பு செய்யறன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம செஞ்ச தப்பு இதுங்கிற உணர்வு வரதை விட சொன்னவர் மேல என்ன தெரியுங்களா வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இப்ப இதுதான் எரேமியாவுக்கு வந்துட்ட பிரச்சனை. என்ன கேள்விக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோம்? எந்த கேள்விக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? எரேமியாவை எதுக்காக கிணத்துல போட்டாங்க அப்படின்னா, இந்த எரேமியா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எதிரி நாட்டு ராஜா உங்க மேல படைத்தோட்டு வந்தாலும் நீங்க அதை ஈஸியா என்ன பண்ணுவீங்க, முறியடிச்சிருவீங்க. இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்திருந்தா எரேமியாவை என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு வாழ்த்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த எரேமியா என்ன தெரியுங்களா பண்ணாரு, தேவன் சொன்னதை சொல்லிட்டாரு. அந்த ஊர்ல வேற தீர்க்கதரிசி எல்லாம் இருந்தாங்க. சிதைக்கியானு கூட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பாருங்க அந்த ஊர்ல. அப்புறம் அனனியாவா என்னென்னமோ ஒரு சில தீர்க்கதரிசிகள், அவங்களாம் உங்களுக்கு சமாதானம்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் அந்த ஜனங்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. ஆனா அந்த எரேமியா மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஆனத்தோத்துங்கிற ஊர்ல இருந்து வந்து ஜனங்கள்கிட்ட முக்கியமான ஒரு சில காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு நம்ம வசனமாவே பார்த்திடலாம். எரேமியா 38:1 இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, இந்த எருசலேம் நகரம் வந்து தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த நகரத்தில் தரித்திருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். இந்த பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு கத்தியில குத்துப்பட்டு சாவீங்க, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு அப்படின்றீங்க இல்லைங்களா? இதை தாங்க எரேமியா அன்னைக்கு என்ன பண்ணார்னா, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்த்து அங்க சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொரோனாவால என்ன பண்ணுவீங்க, சாவீங்க. கல்தையரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். ஆனா யாருக்கு இவங்க பயந்து இருக்காங்கன்னா, இவங்களுடைய எதிரி பயந்து இருக்கிறாங்க பாபிலோன் ராஜாவுக்கு. ஆனா நீங்க புறப்பட்டு நீங்க கல்தையர்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போலிருக்கும், அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், உங்க உயிர் பாதுகாக்கப்படும். நீங்க ராஜா உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, பாபிலோன் ராஜா. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து தப்பிச்சு நீங்க அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா எப்படி முடிக்கிறாரு, கர்த்தர் உரைக்கிறார்னு சொன்னார். எரேமியாவாகிய நான் சொல்லுகிறேன் சொல்லல பாருங்க, கர்த்தர் உரைக்கிறார்னு சொன்னாரு. அடுத்து 2வது வசனம், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். நீங்களாம் அங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது, நம்ம ஈஸியா பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணிடுவோம், முறியடிச்சிருவோம். ஏன் இதை சொல்றாங்க தெரியுங்களா இந்த தீர்க்கதரிசிகள்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, இந்த யூதா தேசத்து மேல அசிரியா ராஜா வருவார் யுத்தத்துக்கு. வரும்போது அப்ப யார் தெரியுங்களா ராஜாவா இருப்பா? பரவாயில்லையே, இங்க பிரதர் சொல்லிட்டாரா, எசேக்கியா ராஜாவா இருப்பாரு. ஒண்ணுமே முடியாதுங்க எசேக்கியாவால. ஆனா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, தேவனுக்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து எங்களை பேசுறாங்க, நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னோன்னே, ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஒரே நைட்ல 1,00,000 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னமே 85,000 பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சீக்கு வந்துருச்சு. நைட்டோட நைட்டா கொரோனா மாதிரி ஒரு சீக்கு வந்து அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நம்பிக்கை இவங்களுக்கு இப்பயும் இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இப்பவும் நேபுகாத்நேச்சர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம அதே மாதிரி நம்மளை தேவன் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்ற தயார் தான், ஆனா காப்பாற்றுற அளவுக்கு நம்ம சரியா இருக்கணும்ல.
இவங்க என்ன பண்ணல, எசேக்கியா ராஜா மாதிரி அந்த நேரத்தில் சிதேக்கியா ராஜா இல்லை. இவர் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால இப்ப எரேமியாவை அனுப்பிச்சு, எரேமியா நீ போய் சொல்லு, இந்த ஜனங்கள் எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்தா செத்துருவாங்க, போய் நேபுகாத்நேச்சார்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட சொல்லு. ஏன்னா அன்னைக்கு அந்த அசிரியா ராஜா தான் என்ன பண்ணுவார்னா, ஒழுங்கா வந்து என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பாதுகாக்கப்படுவீங்க, இல்லைன்னா உங்க ராஜாவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் என்ன ஆகுவீங்க, செத்துருவீங்கன்னு சனகரிப்புங்கிறவர் தான் வந்து அங்க என்ன பண்ணிருப்பாருன்னா எச்சரிச்சிருப்பாரு. ஆனா தேவன் காப்பாத்திருப்பாரு. ஆனா இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, நீங்க சரணாகதி அடைஞ்சிருங்க, இல்லைன்னா செத்துருவீங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு அது என்ன வார்த்தையா தெரியல, தேவனுடைய வார்த்தையா தெரியல. இப்ப 2வது வசனத்தையும் எப்படி முடிக்கிறாரு எரேமியா, கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு முடிக்கிறாரு. அப்புறம் இத சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க. இப்ப 3வது வசனம் பாருங்க. எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். இந்த ஒரு 4 பேர் அதை அப்படியே கவனிக்கிறாங்க. கவனிச்சு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்படின்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன ஆச்சு, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்கள், நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எரேமியா ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் சரணாகதி அடைங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எரேமியா எல்லா ஜனத்தோடு சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகளை இந்த யார் பண்றா, செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியா, அடுத்து யூகால், அடுத்து பஸ்கூர், இவங்க கேட்ட உடனே இந்த பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா நேரா ராஜா கிட்ட போறாங்க. சிதேக்கியா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எரேமியா என்ன ஆகணும், கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். ஏன் கொல்லப்படணும் அப்படின்னா, இந்த எரேமியா என்ன சொல்றாருன்னா, அந்த நகரத்தில் மீதியா இருக்கிற யுத்த மனுஷர், சண்டைக்கு போறவங்க கிட்டையும் மற்ற எல்லா ஜனங்களுக்கிட்டையும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் சரணாகதி அடைஞ்சிருங்கன்னு சொல்றதுனால என்ன சொன்னா நல்லா இருக்கும், போங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இதா இருக்கிற ஆளுக்கு கூட என்ன வந்துடும், ஒரு உற்சாகம் வந்து தைரியம் ஆவாரு. போறையா செத்துருவ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், போற ஆளுக்கும் உற்சாகம் இல்லாம போயிடும். சரிங்களா, அந்த வேலையை இந்த எரேமியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான். ஆனா இவர் என்ன பண்றாரு, கேட்ட தேடாம சேமத்தை தேடுறாரு. ஆனா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவர் சேமத்தை தேடல, கேட்ட தேடுறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படின்னு போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜாவே இருதலை என்னன்னு சொல்லுவாங்க, இருதலி கொல்லி எறும்பா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 2 கட்ட நிலைமையில இருக்கிறார். என்னன்னா, நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா, அவருக்கே ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையில அந்த சிதேக்கியா இல்லாததுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, 5வது வசனம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும், பாருங்க பிரபுக்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு விரோதமா நான் ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னது யாரு, ஒரு சாதாரண நபர், அவர் உங்க கையில தானே இருக்கிறாரு, உங்க விருப்பப்படி அவரை செஞ்சுக்கங்கன்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்றாங்க, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இப்பதான் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. என்ன கேள்வி, எரேமியாவை எதுனால கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னா, இவர் வாயை வச்சுட்டு என்ன பண்ணல, சும்மா இருக்கல, சும்மா இருக்க முடியாது. அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நான் பேசாம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் இந்த ஆண்டவர் என்ன விட மாட்டேங்கிறாரு, என்ன பேசாம இருக்க விட மாட்டேங்கிறாரு. அடி வாங்கின உடனே பயம் ஆயிட்டு இனி பேசவே கூடாதுன்னு முடிவு எடுக்கிறேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில்
என்ன ஆச்சான்? அப்படியே அக்னியா எரிஞ்சு என்னால அடக்க கூடாமல் போயிற்று அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப என்னன்னா, இவர் அடி வாங்குறதுக்கும் கொஞ்சம் பயப்படுறாரு. ஆனாலும் தேவன் இவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் கொல்லல, அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? கிணத்துல பிடிச்சி தள்ளல, என்ன பண்ணாங்க? கயிறு கட்டி இறக்கி விடுறாங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷனுங்க தான் இல்லைங்களா? தள்ளி இருந்தா கூட எங்கேயாவது அடிபட்டு விழுந்திருப்பாரு, அங்கேயே போயிருப்பாரு. ஆனா தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கல பாருங்க. கயிறு கட்டி, ஏன்னா இவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி 2 ராஜாக்களுக்கு முன்னாடியில இருந்து தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அதனால இப்ப இவருக்கு ரொம்ப வயசு தாசி ஆயிடுச்சு. அதனால கயிறு கட்டி பத்திரமா கீழே என்ன பண்ணி விட்டாங்க? இறக்கி விட்டுட்டாங்க. இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியாவினுடைய நாட்களில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி. எரேமியா கிணத்துல என்ன பண்ணாரு? இறக்கி விடப்பட்டார். அந்த கிணத்துல என்ன இல்ல? தண்ணி இல்ல. என்ன இருந்துச்சு? சேறு இருந்துச்சு. அந்த சேத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? அவரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கிறார். நீங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்க? இங்க இருக்க கூடாது. எங்க இருக்கணுங்க? அந்த இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் நகரத்துல அந்த மல்கியாங்கிறவருடைய கிணத்து பக்கத்துல நீங்களும் நிக்கிறீங்க. அவரை கீழே இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போய் என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம இங்க இருந்து அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப ஒரு டைம் மிஷின் மாதிரி, சரிங்களா? இப்ப அந்த காலத்துல போய் அங்க இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இந்த செய்தி யாருக்கு போகுது? அரண்மனையில் அன்னகராக இருக்கிற இந்த எபேத் மேலக்குக்கு போகுது. எரேமியாவை கிணத்துல இறக்கி விட்டுட்டாங்களாம். அவரு அந்த சேத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கிறாராம் அப்படிங்கிற செய்தி கேள்விப்படுறாரு. இப்ப அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இதைத்தான் நம்ம ஆதார வசனமா பார்த்தோம். எபேத் மேலக்கு இதை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு 8வது வசனம், அப்பொழுது எபெத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ஏன்னா இந்த அரண்மனை எங்க இருந்துச்சு, பென்யமீன் வாசல் எங்க இருந்துச்சுன்னு நமக்கு சரியா தெரியல. ஆனா ஆராய்ச்சி பார்த்தா கிடைக்கும். ஆனா இப்ப நமக்கு அதுக்கு அவசியம் இல்லை, கொஞ்சம் தூரம்னு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இங்க அரண்மனையிலிருந்து அந்த பென்யமீன் வாசலுக்கு என்ன பண்றாருன்னா, இந்த எபேத் மேலக்கு புறப்பட்டு போய் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். என்ன ராஜா முடிவு பண்ணிட்டீங்க? இவங்க சொன்னாங்கன்னு இவங்க பேச்ச கேட்டு நீங்க அந்த எரேமியாவை கிணத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டீங்களே. அங்க நகரத்திலையும் சாப்பாடு இல்ல, அவர் அப்படியே இருந்தா செத்து போவாரு. இது ரொம்ப தப்பு ராஜா அப்படின்னு சொல்லி இந்த எபெத் மேலக் சொல்றாரு. சொன்ன உடனே அப்பொழுது ராஜா எபெத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இவர் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்கிறார். ராஜா யாரு சொன்னாலும் என்ன பண்றது? கேட்கறது. அவங்க அவரை தூக்கி கொல்லணும்னா அவன் உங்க கையில இருக்கானே, நீங்க பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. இப்ப இந்த எபேத் மேலக்கு போயிட்டு, ராஜா இது தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஒரு 30 பேரை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணு, காப்பாத்திரு, சாகிறதுக்கு முன்னாடி, சாக சொன்னதே இவர் தான், சாகிறதுக்கு முன்னாடி காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த எபேத் மேலக்கு என்ன பண்ணாரு? அப்பொழுது எபெத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, இப்ப என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கந்தை துணியெல்லாம் எடுத்துட்டு போய், இந்த சேலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு கயிறு மாதிரி பண்ணி எரேமியா கிட்ட என்ன பண்றாருன்னா இறக்கி விட்டு, எபெத் மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே, கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். பாருங்க, இங்க வசனத்தை நல்லா கவனிங்க. எபேத் மேலக்கு எரேமியாவுடனே இல்லைங்க. எப்படி இருக்கு வசனம்? அத தேவன் மறக்காம அடிக்கடி கோட் போட்டு காமிக்கிறார் பாருங்க. எபேத் மேலக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குகளிலும் கயிர்களுக்குள்ளும் அடக்கி வைத்துக்கொள் போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். 13. அப்பொழுது எரேமியாவை
கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். இப்படியா எரேமியா, கிணற்றுக்குள் இறக்கப்பட்ட எரேமியா என்னன்னாரு? காப்பாற்றப்பட்டார். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபேத் மேலேக்கை குறித்து நம்ம பார்க்கிற ஒரு சில காரியங்கள். இவர் ஒரு எத்தியோப்பியன். இவர் அரண்மனையில, ராஜா அரண்மனையில ஒரு நல்ல வசதியான சூழ்நிலையில இருக்கிறவர். திடீர்னு ஒரு செய்தி போகுது, எரேமியா தீர்க்கதரிசியை கிணத்துல தூக்கி போட்டாங்கன்னு. உடனே ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா இதெல்லாம் தப்பு, அவங்க சொன்னபடி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி 30 பேரை ராஜா சொன்ன உடனே 30 பேரை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா, எரேமியாவை அந்த கிணத்துல இருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றுகிறார். இப்ப இதுல இருந்து தான் நம்ம பாடங்கள் இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க போறோம். இந்த எபேத் மேலேக்கு கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த எபேத் மேலேக்கு கிட்ட இருந்து நம்ம பார்க்கிற முதல் நல்ல குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யும் குணம். அதான் நம்ம ஆதார வசனம் வாச்சோம். என்ன ஆதார வசனம்? பரவாயில்லையே, நல்ல ஞாபகத்தில் வச்சுருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நன்மை செய்யும் குணம் கொண்டவரா இந்த எபேத் மேலேக்கு இருக்கிறாரு. மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கணுமா? 38:8-9 வரைக்கும் வேற மொழிபெயர்ப்பு உள்ளதை நான் அப்படியே வாசிடுறேன். எரேமியா கிணற்றுக்குள் போடப்பட்ட செய்தியை அரண்மனை அதிகாரியான எபேத் மேலேக்கு என்ற எத்தியோப்பியர் கேள்விப்பட்டார். பென்யமீன் நுழைவாசலில் ராஜா உட்கார்ந்து கொண்டிருந்ததால் எபேத் மேலேக்கு அங்கே போய் ராஜாவை பார்த்து, என் எஜமானனாகிய ராஜாவே, இந்த ஆட்கள் படுபாவிகள். எரேமியா தீர்க்கதரிசியை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். அவர் அங்கே பட்டினியால் செத்து போவாரே, நகரத்தில் கூட உணவு இல்லையே என்றார். இதான் நம்ம அங்க பார்க்கிற முதல் வசனத்துக்கான அந்த ஒரு தலைப்புக்கான வசனமா நம்ம பார்க்கிறோம். அப்ப நன்மை செய்யும் குணம் இந்த எபேத் மேலேக்கிட்ட இருந்துச்சு. என்ன பிரதர், ஒருத்தர் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க, இவர் சொல்லி அனுப்பிச்சாரு, போய் காப்பாத்தினாரு. இதுல என்ன பெருசா இவர்கிட்ட நன்மை செய்யும் குணத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. எரேமியாவை கிணத்துல போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் அரண்மனையில் இருக்கிறவர், இவர் வேலையை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணல, சும்மா இருக்கல, எரேமியாவை காப்பாற்றணுமேங்கிற எண்ணம் இவருக்குள்ள வந்துச்சு. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இவர் நான் எதுக்கு எரேமியாவை காப்பாற்றணும்? நான் என்ன இஸ்ரேலானா? நான் என்ன யூதனா? நான் யாரு? நான் ஒரு புறஜாதியா? நான் போய் எதுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இல்லைங்களா? அது யூத ஜனங்கள், யூத ராஜா, யூத தீர்க்கதரிசி, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல நான் ஒரு எத்தியோப்பியன், நான் போய் எதுக்கு இதுல தலையிடணும் அப்படின்னு இவர் சும்மா இருக்கல. அடுத்து இது அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி இவர் அமைதியா இருந்தர்ல. பென்யமீன் வாசல்ல இருந்த ராஜாவை போய் இவர் என்ன பண்றாருன்னா, சந்திச்சு ஆபத்துல இருக்கிற எரேமியாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அப்ப இருந்து இவர்கிட்ட பார்க்குற முதல் குணலட்சணம் நன்மை செய்யக்கூடிய குணம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளான நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான குணலட்சணம் என்னன்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். தேவன் இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்ததோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? என்னங்க எல்லாரும் முகமும் ஒரு மாறிடுச்சு, நன்மை செய்யணும்னு உடனே. சரி, அடுத்த கேள்வி, யாருக்கு நன்மை செய்யணும்? இதோட நிறைய நேரங்கள்ல நிறுத்திடுறோம். விசுவாச வீட்டாருக்கு, அதோட முடிச்ச வசனம் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு. அதுக்கு முன்னாடி யாவருக்கும். இதுக்கு தான் தேவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை வச்சிருக்கிறாரு, எதிர்த்த வீட்டுக்காரரை வச்சிருக்கிறாரு, வேலை செய்யற இடத்துல ஒரு சில கஷ்டவாளிகளை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை கவனிக்கணும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு யாரெல்லாம் வரலன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? நம்ம டக்குன்னு அது அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதா என் மேலே அப்படியெல்லாம் நினைச்சிடக்கூடாதுங்க. நம்ம கூடுமான வரைக்கும் எல்லாரையும் கவனிக்கணும். யாருக்காவது உடல்நிலை சரியில்லையா அவங்கள ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் நேரில் போய் பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது செய்யத்தக்க உதவிகள் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள். அடுத்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கூர்ந்து கவனிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதா? வேலை செய்கிற இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பழகி பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கா? தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்தது எங்களுக்கு மட்டும்தான் பெரிய சத்தியம் கிடைச்சிருக்கு தெரியுமா, இந்த சத்தியம் வேற யாருக்கும் தெரியாது தெரியுமா அப்படின்னு பெருமை பாராட்டிட்டு போறதுக்காக தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கல. இந்த சத்தியத்தை உனக்கு கொடுத்தனே, இதை வச்சு நீ எத்தனை பேருக்கு இதை சொன்னியா? அதுதான் வரும். சொல்றது தப்பு இல்லை. நீ மற்றவங்களுக்கு செய்த நன்மை என்ன? சத்தியம் சொல்றது ஒரு நன்மைனா, அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து
மற்றவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். பாத்தீங்களா, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாரு பாருங்க, அவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவருங்க, நல்ல ஒரு நேர்மையான ஒரு கிறிஸ்தவர். அவர் எல்லாருக்குமே நன்மை செய்வாருங்க. நம்ம ஏதாவது ஒரு நாள் லீவ் போட்டா கூட அந்த மாதிரி விசாரிப்பாருங்க. ஒரு நல்ல மனுஷங்க. இது ஒரு மிகப்பெரிய சத்தியங்க, மிகப்பெரிய சத்தியம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சத்தியங்க. அது அவங்களே ஒரு நாள் வாலின்றியா கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சத்தியம். அதே நேரத்துல இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு ஒரு கிறிஸ்தவன், பேருக்கு தான் இயேசு, ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு போயிடுறான். ஆனா பயங்கர ஃப்ராடுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாருங்க, அவர் மாதிரி ஃப்ராடு யாருமே இல்லைங்க. இப்படி நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்துடக்கூடாதுங்க. அப்ப என்ன ஆகணும்னா, நாம் இருக்கிற இடத்துல நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கு தான் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறா. நீங்க நல்லா அன்னைக்கு ஜெபம் பண்ணி, அப்பா இன்னைக்கு நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ எனக்கு அதை உணர்த்துங்கப்பான்னு சொல்லி நம்ம எந்திரிச்சோம்னா முதல்ல யாருக்கு நன்மை செய்ய சொல்லுவாரு? வந்துட்டீங்களா வம்புக்கு அப்படிங்கிறீங்களா? கணவனுக்கு சொல்லுவார், போய் உன் மனைவிக்கு என்ன பண்ணு, உதவி செய். அதே மாதிரி மனைவிக்கு சொல்லுவார், கணவன்கிட்ட ஓவரா என்ன பண்ணாத, டார்ச்சர் பண்ணாத, கொஞ்சம் அவருக்கு நன்மை செய். இல்லைங்களா? அப்ப ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அப்படி என்னன்னா, வீட்டிலேயே ஆரம்பிக்குதுங்க நம்ம நன்மை செய்கிற காரியங்கள். நான் வேலைக்கு போறேன் பிரதர், அவங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க, அதனால வீட்டு வேலையெல்லாம் யாரு தான் பார்க்கணும்? சகோதரிகள் தான் பார்க்கணும். அது என் டியூட்டி இல்லை, ஒரு போதும் இல்லைங்க. நாம அவங்களுக்கு உதவி செய்யணும். அங்க நன்மை செய்கிறத முதலாவது வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப தேவன் உணர்த்துவார் அடுத்து யார் யாருக்கு செய்யணும். இங்கேயே நம்ம அதை முடிவு எடுக்கலன்னு வைங்க, அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணவே மாட்டாரு, காமிக்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை செய், அப்புறம் யாருக்கு செய்யணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்றார். சரிங்களா? சத்தியத்துக்குள்ள வந்த கணவனா இருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வராத கணவனா இருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வந்த மனைவியா இருக்கலாம், வராத மனைவியா இருக்கலாம். யாருக்கு அதிகமா உதவி செய்யணும்? ஏற்கனவே சொன்னதுதான். சரிங்களா? சத்தியத்துக்குள்ள வராத கணவன் உங்களுக்கு இருப்பாரே, ஆனால் அதிகமா நன்மை செய்யுங்க ஜெபத்தோட. சத்தியத்துக்குள்ள வராத மனைவி இருக்காங்கன்னா அதிகமா, ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியாத உபதேசம் வந்துருச்சு, சத்தியத்துக்குள்ள அவங்க இல்லையா, அவங்களோட அதிகமான தொடர்பு என்ன பண்ணாதீங்க, கணவனா மனைவியா இருந்தாலும் வைக்காதீங்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க. அவங்க கூட தாங்க நம்ம அதிகமா, அவங்களுக்கு தாங்க நன்மை கிரியைகளினால தான் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், தேவனை வெளிப்படுத்தணுங்க. இப்ப நானே இருக்கேன், எங்க வீட்டுல சத்தியம் பேசினா 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்றவாங்க. சரிங்களா? காரணம் என்னன்னா, வெளியில தான் சத்தியமெல்லாம், வீட்டுக்குள்ள சத்தியம் இல்லைங்க, கிரியைகள் தாங்க. மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஊழியமா இருக்கு. சரிங்களா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதை நாம வீட்டில் ஆரம்பிக்கும் போது தேவன் சபையில் அதை செய்ய சொல்லுவாரு, அடுத்து வேலை செய்யற இடத்துல செய்ய சொல்லுவாரு. பாரு, அவங்கள கவனி, இவங்களை கவனிப்பாரு. வழியில போய்கிட்டே இருப்போம், எதுக்கால ஒருத்தர் வருவாங்க, இவங்களுக்கு உதவி செய்யும்பாரு, 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் முன்னாடி போயிடுவோம். போன பின்னாடி என்ன பண்ணுவாரு, பாத்தியா விட்டுட்ட பாத்தியான்னு மறுபடி ஓடி வந்து செஞ்சுட்டு போன, அப்பா இப்பதாப்பா திருப்தி, ஐயோ உங்களோட தொல்லை தாங்க முடியல, ஒருத்தரை விட மாட்டேங்கிறார். அப்படி வந்துடுங்க. நன்மை செய்யறதுக்கான காரியங்களை தேவன் அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும், அதுக்கு விரும்பணும். நம்ம விரும்பணும்னா கண்டிப்பா தேவன் அடுத்த ஸ்டெப்பை நமக்கு செய்ய காமிப்பார். அப்ப நமக்குள்ள கொடுப்பாரு பாருங்க பரிசுத்த ஆவி. அவ்வளவு பரிசுத்த ஆவி தருவாருங்க, அவ்வளவு சந்தோஷம் நமக்கு தருவாருங்க. அதை செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய ஆசீர்வாதம் வரும். இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க கூடாதுங்கிறதுனால சாத்தான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுபாவத்தை கொடுத்துருவார். என்ன சுபாவம்? சுயநலம். நான் நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நான், அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் பிரதர், ஃபர்ஸ்ட் நான். இந்த எண்ணத்தை கொடுத்து நமக்குள்ள வரக்கூடிய சந்தோஷத்தை சாத்தான் எக்கச்சக்கமா எடுத்தாச்சுங்க. நம்மன்னு இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. சகோதர சகோதரிகளே, அடுத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏன் பிரதர் இந்த உதவியெல்லாம் செஞ்சு பரிசுத்த ஆவி, அதெல்லாம் எதுக்கு பிரதர்? வந்தோமா, வீட்டு வேலையை பார்த்தோமா, சபைக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து போனோமா, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுக்கு பிரதர் செய்யணும், எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, அன்பு பெரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பிதாவின் குணலட்சணம். அவர் சுபாவத்துக்கு போகணும் இல்லைங்களா? அங்க போகணும்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா பாக்குறாரு, இதை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கிட்டு அப்புறம் இங்க வா, இதை செய்யாம நீ எங்க வர முடியாது, அங்க வர முடியாதுங்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் பாருங்க யாருக்கெல்லாம் நன்மை செய்யறாரு. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், உன்னதமானவருக்கு. அப்பதான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு தப்பு இருக்காது. எந்த உதவியுமே செய்யறதில்ல, கண்டுக்கிறதே இல்ல, கையில இருந்து ஒரு சின்ன காலனாவா எடுக்கிறது இல்ல. அப்பா 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 அப்படின்னா அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். இதை செஞ்சுட்டு வா, அப்பதான் நீ யாரா இருப்ப, எனக்கு பிள்ளையா இருப்ப. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பாருங்க, அவரு நம்மள மாதிரியெல்லாம் இல்லைங்க. நம்ம நல்லது செஞ்சவங்களுக்கே திருப்பி என்ன பண்ண மாட்டோம், அது நீங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? நம்ம நல்லது செஞ்சவங்களுக்கே திருப்பி செய்யறதுக்கு 1000 தடவை யோசிப்போம். அவருக்கு இருக்கு செஞ்சாரு, நமக்கு இருக்காக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இருதயத்தை கடினப்படுத்துவோம். ஆனா அவர் பாருங்க, நன்றி அறிவு இல்லாதவர்களுக்குமா நிறைய செய்யறாரு. ஆனா செஞ்ச பின்னாடி என்ன பண்றாங்க, போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவ்வளவு கேவலமா பேசுறாங்களாமா. ஆண்டவரே இல்லைன்னு பேசுறவங்களுக்கும் மழையை கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு. ஆனா மறுபடியும் அதை வாங்கிக்கிட்டு என்னதான் பண்றாங்க, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் காட்டு மிராண்டியாவே இருந்துட்டு போறேன், இருந்தாலும் பரவாயில்ல இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவரு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாருங்க. அதனாலதான் நன்றி அறியாதவர்களுக்கும், அடுத்து யாரு, துரோகிகளுக்கும் இனி செய்ய மாட்டேன் பிரதர், அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, இனி அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, துரோகிகளுக்கு அதுல ஒரு முக்கியமான துரோகிக்கு இன்னமும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நன்மை. யாருக்கு தெரியுங்களா, எனக்குங்க. நான் எவ்வளோ துரோகம் எவ்வளோ பண்ணிடுறேன் அவருக்கு செஞ்சு கொண்ட உடன்படிக்கைக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இன்னமும் நிக்க வச்சு அவருடைய வார்த்தையை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. இது ஒரு பெரிய நன்மை இல்லைங்களா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்யறாருங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இந்த நன்மைங்கிற குணத்தை வளர்த்துக்கிட்டாதான் அப்பாவுக்கு என்னவா இருப்போம், பிள்ளையா இருப்போம். அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தாரே, அவர் என்ன பண்ணாரு பூமிக்கு வந்து, வசனம் வாச்சிருங்க, அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவருடனே கூட இருந்தபடினால், அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த விஷயம் நமக்குள்ள நடக்கணும். என்னது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருக்கு வல்லமை இருந்துச்சு, பிசாஸ் பிடியில இருந்தவங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, விடுவிச்சுக்கிட்டு இருந்தார். நமக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்பா நன்மை செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்பா கூட இருந்ததுனால நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறோம், பிதா என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா அதுக்கு அடையாளம், நாம மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களா இருக்க மாட்டோம், மற்றவர்களுக்கு என்ன பண்றவங்களா இருப்போம், நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்போம். இதுதாங்க அதுக்கு ஆதாரம். நான் அங்க போய் ஊழியம் செய்யறேன் பிரதர், இங்க போய் ஊழியம் செய்யறேன், யாரு என் கூட இருக்கிறா, இது அடையாளம் கிடையாது. இதை யாரு வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா நான் இருக்கிற இடத்துல என்னால ஒரு 4 பேர் நன்மை பெறக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, ஒண்ணு அவங்க சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இல்ல தேவனை அறியாதவங்களா இருக்கலாம், இல்ல தேவனையே மோசமா பேசுறவங்களா கூட இருந்துடலாம். ஆனா நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் அதை செய்யக்கூடியவளா இருக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க எபேத் மேலேக்கு ஒரு புறஜாதியான், அவர்கிட்ட நம்ம பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசிக்கு 1 உடனே இவர் போய் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போஸ்தலர்கள் பிதாவாகிய தேவனை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல முக்கியமான உபதேசம் என்ன தெரியுங்களா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். பாருங்க, அன்னைக்கு அப்போஸ்தலர் உபதேசத்துல முக்கியமான உபதேசம் என்னதுங்க, தரித்திரரை மாத்தும் மறந்துடாதீங்கப்பா, தரித்திரரை என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள்.
இதுதான் அவங்களுடைய உபதேசத்துல முக்கியமான ஒரு உபதேசமா இருந்துச்சு. எபிரேயர் 13 அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும், பாருங்க, இதான் உபதேசம். நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க, அதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். கடந்த நாட்களில் நம்ம குடும்பத்துல இருந்தவங்க, சத்தியத்துக்குள்ள வந்தவங்க, சத்தியத்துக்குள்ள வராதவங்க பெற்ற நன்மைகள் என்ன, ஒரு லிஸ்ட் போடுவோமா? சபையில என்னால சபை சகோதர சகோதரிகள் அடைந்த நன்மைகள் என்ன, இதோட இன்னொன்று சேர்த்துக்கலாம். என்னதுங்க அது? நன்மைகள் என்ன, அப்புறம் தீமைகள் என்ன, இதை ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். வேலை செய்கிற இடத்துல என்னால கூட இருந்தவங்க பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை லிஸ்ட் போட்டு தீமைகள் ஜாஸ்தி இருக்குமா நன்மைகள் ஜாஸ்தி இருக்குமா? நான் சொல்லல, சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றுக்கும் அப்பா கிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்கணும். அடுத்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பிரதர் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க பிரதர் அப்படின்னா விட்டுருங்க. ஆனா இனி அதை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா நாம யாரா இருப்போம்? தேவனுடைய அப்பதான் பிள்ளைகளா இருப்போம். நம்ம வசனவாசிகளா மத்தேயு 5:44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே செய்யணும். ஏன் செய்யணும்? அடுத்த வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகளான நாம இந்த எபேத் மேலேக்கு கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற முக்கியமான ஒரு குணலட்சணம், அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். இதோட முடிச்சிடலாங்களா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? யார் தேவனை நம்பல? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா யார் தேவனை நம்பல? முதல்ல யார் நம்பலன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற சிதேக்கியா ராஜா தேவனை நம்பல. அவர் சுத்தி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை என்ன பண்ணல, நம்பல. அங்க இருக்கிற ஆசாரியர்கள் நம்பினாங்களா, தீர்க்கதரிசிகள் மத்த நம்பினாங்களான்னு தெரியல. ஆனா தேவனையே அறியாத, பின்னாடி தேவனை தெரிஞ்சுக்கிட்ட இந்த எபேத் மேலைக்கு என்ன பண்றாங்க, தேவனை நம்பக்கூடியவராக இருந்தார். அந்த நாட்களை எடுத்துக்கோமே, அந்த நாட்களை இருக்கிறதுல பொதுவா உலக பார்வையில தேவனுக்கு பிரியமான ஜனங்கள்னா யார சொல்லியிருப்பாங்க? சிதேக்கியா ராஜாவையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில தேவனுக்கு பிரியமானவரை யார் இருந்தா? ஒரு எபேத் மேலைக். ஆலயத்துக்கு போனாரான்னு தெரியல, பலி செலுத்தினாரான்னு தெரியல, வேற ஏதாவது ஆவிக்குரிய காரியங்கள் செஞ்சாரான்னு தெரியல. ஆனா அவர் தேவனுக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு? பிரியமானவரா நடந்துட்டு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு மற்றவங்க நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, தேவன் நம்மளை குறிச்சு இன்னைக்கு என்ன சொல்லுவார் பாருங்க. இவர் தேவனை நம்பினதுனால தாங்க இவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? எரேமியாவை காப்பாத்துறதுக்கு போனார். இல்லைன்னா எரேமியாவுக்கு இவருக்கு என்ன சம்மதம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் மேல இருந்த உறவு தான் இவருக்கு யாரை பார்க்கும்போது மனசுக்குள்ள அந்த பரிதாப உணர்வு வந்துச்சு? எரேமியாவை பார்க்கும்போது வந்துச்சு. அந்த ஒரு 4 பிரபுக்கள் பேரை பார்த்தோமே, கெதலியாவோ என்னமோ ஒரு பேர்லாம் பார்த்தோம், பஸ்கூர் அப்படின்னு சொல்லி. அதுல யாராவது ஒருத்தர் விழுந்திருந்தா இவர் போய் காப்பாத்திருப்பாரா? தெரியல. நமக்கு காப்பாத்தி இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியல. ஆனா ஏன் எரேமியாவுக்காக போய் ராஜா கிட்ட போய் மன்றாடி அவரை போய் காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா, இவர் முதலாவது தேவனை நம்பினாரு. ஐயோ, தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்த எரேமியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? ஐயோ தப்பாச்சே, அவரை காப்பாத்தணுமே. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியை நம்பினாரு. ஏன் காரணம்? தேவனை நம்பினார். அதனால எரேமியா தீர்க்கதரிசியை நம்பினார். அவரை மதிக்கக்கூடியவராக இருந்தாரு, அவர் மேல அன்பு கரிசனை உள்ளவராக இருந்தார். அதனாலதான் எரேமியாவை துறவுல போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இவர் போய் என்ன பண்ணார்னா அங்க காப்பாற்ற முடிவெடுத்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களையெல்லாம் காப்பாத்துறதுக்கு தேவன் யாரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு? எரேமியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. போய் தீர்க்க தரிசனம் சொல்லுப்பா, அவங்களும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனா இந்த எரேமியா அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிறாரு. இவரை காப்பாத்துறதுக்கு தேவன் யாரை பயன்படுத்துறாரு? ஒரு புறஜாதி ஆணையாகிய இந்த எபேத்து மேலைக்கு என்ன பண்றாங்க? காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப யாரையுமே தேவன் என்ன பண்றதே இல்லை, விட்டுறதே இல்லை. ஐயோ, ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுனால நான் இப்படி ஆயிடுவனும் அப்படி ஆயிடுவனும் கவலைப்படவே தேவையில்ல. இஸ்ரேல் ஜனங்கள் உதவலனாலும்
ஒரு எத்தியோப்பியன் என்ன இருப்பாரு? தேவன் அனுப்பிச்சு வைப்பாரு. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவனை நம்பக்கூடியவர்களா இருக்கணுமே ஒழிய தேவன் மேல சந்தேகமோ விசுவாச குறைவோ நமக்கு வந்துடக்கூடாது. பாருங்க, அருமையான ஒரு வசனம் சங்கீதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த வசனத்தை சங்கீதக்காரன் எதுக்கு எழுதி வச்சார், ஏன் எழுதி வச்சாருன்னு தெரியல. ஆனா இது யாருக்கு நல்ல பொருத்தமா இருக்கு தெரியுங்களா? இந்த எபேத் மேலேக்கு இந்த வசனம் நல்ல பொருத்தமா இருக்கு. பாருங்க, கர்த்தரை நம்பி, இது ஆண்டவரே அவரை குறிச்சு சாட்சி, நீ என்னை நம்பினபடியா. கர்த்தரை நம்பி இருக்கிறாரு. அடுத்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? எரேமியாவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அந்த தேசத்துல எல்லாரும் தேவனை விட்டுட்டாங்க, சத்தியத்தை விட்டுட்டாங்க. ஆனா இவர் தேசத்துல குடியிருந்து என்ன பண்ணிருக்கிறாரு? சத்தியத்தை மேய்ந்திருக்கிறாரு. பாருங்க, இந்த எபேத்தி மேலக்கு இந்த வசனம் பாருங்க எவ்வளவு ஒரு பொருத்தமா அங்க இருக்குது அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இவர்கிட்ட இருக்கிற 2 குணலட்சங்கள் பார்த்துட்டோம். ஒன்னு, கர்த்தரை நம்பினபடியால் இவர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாரு. 2வது, கர்த்தரை நம்பி எரேமியாவை அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். 3வது, இவர்கிட்ட பார்க்கிற அருமையான குணலட்சணம், ஞானமுள்ள மனிதர், ரொம்ப ஞானமா செயல்படக்கூடியவரா இருந்தார். எப்படி சொல்றோம்? வாசிங்க, எரேமியா 38:9. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். பாருங்க, இங்க இவர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ராஜா கிட்ட போயிட்டு ரொம்ப ஞானமா பேசுறாரு. ராஜா, இதெல்லாம் தகாத செய்கை, இந்த மனுஷர் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சது ரொம்ப தப்பான ஒரு காரியம். இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. இதுக்கு காரணம் யாரு? எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு மாதிரி இருக்கே, என்னங்க, யாருங்க காரணம்? எரேமியா தீர்க்கதரிசியை துறவுல இந்த புருஷர் போடுறதுக்கு காரணம் யாரு? ராஜா தானே காரணம். அப்ப இவர் குற்றம் சாட்டுறதுன்னா யாரை போய் குற்றம் சாட்டி இருக்கணும்? ராஜா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இது இருக்குதா? போய் அந்த புருஷர்கள் கிட்ட சொல்லி அவரை கொண்டு போய் துறவுல போட சொல்லிட்டீங்க அப்படின்னு பேசியிருந்தா அந்த நேரத்தில் எபேத் மேலக்கு என்ன ஆயிடுப்பாரு? இவரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, இவனையும் பிடிச்சு கொண்டு போய் என்ன போடு, அந்த துறவுல போடுன்னு இருப்பாங்க. ஆனா பாருங்க, ராஜாவை எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. இவரு, ராஜா நீங்க நல்ல ராஜா தான், ஆனா அந்த புருஷர் பாருங்க அப்படி செஞ்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு ஞானமா ராஜா கிட்டாங்க பேசக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்கு நாமளும் கூட ரொம்ப கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இருக்கிறோம். ரொம்ப பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்குங்க. தடிக்கு விழுந்த பாவங்க இந்த உலகத்துல. அதுவும் இந்த பெங்களூர் பட்டணத்துல எல்லாம் எங்க ஊரை விட எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது இந்த உலகம். ஆனா நாம இந்த பூமியில எப்படி இருக்கணும்னா, ஞானம் உள்ளவர்களாய் நாம நடந்து கொள்ளணும். ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம நடந்து கொள்ளணும். பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. தேவ மனுஷங்களும் ஆண்டவருக்கு விரோதம், ராஜாவும் தேவனுக்கு விரோதம், சுற்றி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களும் தேவனுக்கு விரோதம். ஆனா இந்த எபேத் மேலக்கு எப்படி இருக்கிறாருன்னா ஒரு புறஜாதியா, ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் அந்த இடத்துல வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப நாமளும் கூட ஒரு ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு அந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட சகோதர சகோதரிகளை எல்லாரும் ஞானத்தோட இருக்காங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. நிறைய பேர் ஞானமில்லாத வார்த்தைகள், ஞானமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான 2 காரியம் என்னங்க? அப்பா, இந்த நாள் நான் வாழ்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. 2வது, எனக்கு அதுக்குரிய பரிசுத்தாவிய. இந்த 2 காரியம் தான் நம்ம ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. ஞானமுள்ள வாழ்க்கை வாழணும். எபேசியர் 5:15 வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமற்றவர்களைப் போல நம்ம வாழ்ந்துடாம ஞானம் உள்ளவர்களைப் போல எப்படி நடக்கணும்? கவனமா வாழணுங்க. ஞானம் அவ்வளவு சீக்கிரமா வாழ முடியாது. ரொம்ப கவனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம வாழணும். நேரம் அதிகமாயிட்டதுனால நான் சுருக்கமாக அவருடைய குணலட்சணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது, இவர்கிட்ட நம்ம பார்க்கிற குணலட்சணம் விசுவாசம். என்ன இவர்கிட்ட அப்படி ஒரு விசுவாசம்னா, பாருங்க, ராஜா சொல்லிட்டாரு, அந்த காரியத்தை பிரபுக்கள் செஞ்சிட்டாங்க. இதுக்கு எதிரடையா யாராவது போய் ஏதாவது பேச முடியுமா? யாருமே பேச முடியாது. ராஜாவுக்கு விரோதமா போய் பேசினா இவரும் செத்துருவாரு. அதுவும் இவர் யாருக்கு விரோதமா பேசுறாரு? பிரபுக்களுக்கு விரோதமா பேசுறாரு. ஆனா இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? விசுவாசத்தோட நாம் போய் ராஜா கிட்ட பேசினா ராஜா என்ன பண்ணுவார்? அதை கேட்பாரு.
அவர் எரேமியாவை விடுவிப்பார். அந்த ஒரு விசுவாசம் இவருக்குள்ள இருந்ததுனால தான் அவ்வளவு ஒரு தைரியமா என்ன பண்றாருன்னா போறாரு. 38:5 வாசிங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். பாருங்க, ராஜாவே அடிபடிஞ்சு போயிட்டார் அந்த பிரபுகள் கிட்ட. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, நான் போனா ராஜா தீர்ப்பை மாத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் இவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்த 5வது நீங்க இவர்கிட்ட பாத்தீங்கன்னா சமயோசித்த புத்தி. அது என்னது சமயோசித்த புத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு ஏற்றபடி சரியா ஞானமா செயல்படுறத தான் சமயோசித்த புத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ராஜா போய் காப்பாத்துங்கிற உடனே இவர் மட்டும் ஓடி போயிடல, குடுகுடுன்னு ஓடி போய் அங்க போய் நின்றுக்கிட்டு எப்படா காப்பாத்துறது அப்படின்லாம் யோசிக்கல. என்ன பண்றாரு, உடனே 30 பேரை சேர்த்துக்கிட்டாரு. 30 பேரை சேர்த்துக்கிட்டு அடுத்து முக்கியமான ஒரு வேலை செய்யறாரு பாருங்க. 38:11-12. அப்பொழுது எபெத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு. பாருங்க, சும்மா போயிருந்தாருன்னா எரேமியாவை காப்பாற்ற முடியாது. யாரும் அந்த துறவுக்குள்ள இறங்கி காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுக்கும். ஆனா இவர் அதுக்கு முன்னாடி ஐடியா பண்ணிட்டாரு, நம்ம கிணத்துக்கிட்ட போக போறோம். அதுக்கு முன்னாடி போய் எரேமியாவையெல்லாம் இவர் பார்க்கல. எரேமியா செய்தி தான் கேள்விப்பட்டார், கிணத்துக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறாருன்னு. அப்ப எரேமியாவை எப்படி காப்பாற்றணுங்கிறத கூட இவர் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்கிறாரு, ஐடியா பண்ணி போகும்போதே அரண்மனைக்கு போய் என்னத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு, புடவைகளை எடுத்துட்டு போயிருக்காரு. எதை எடுத்துக்கிட்டு போகல, கயிறையோ கம்பியவோ எடுத்துக்கிட்டு போகல. கம்பியை இறக்கி எரேமியா இதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துருன்னு இருந்தா எரேமியாவோட முடியாது, வயசானவர், கம்பி வலிக்கி விட்டுரும். சரிங்களா? கயிறுல போனா கயிறு என்ன ஆயிடும், அழுத்தி இதாயிடும். அதனாலதான் இங்க பாருங்க வசனம், எபேத் மேலுக்கு, அந்த 12வது வசனம், எபேத் மேலுக்கு என் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குகளில், இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா பாருங்க, அங்க வச்சுக்கங்க. அப்பதான் இது என்னவாகாது, அழுத்தாது, கயிர்களுக்குள் என்ன பண்ணுத அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். அப்படித்தானே இருக்கா வசனம்? அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். இதான் இவர்கிட்ட நம்ம பார்க்கிற ஞானமுள்ள அந்த சமயோசித்த புத்தி. அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா சரியாய் முடிவெடுத்து செயல்படக்கூடியவராக இருந்தார். அப்ப இது வரைக்கும் எத்தனை காரியம் பார்த்தோம் எபேத் மேலேக்கு கிட்ட? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்யும் குணம் இருந்துச்சு, தேவனை நம்பக்கூடியவராக இருந்தாரு, ஞானமுள்ள மனுஷராக இருந்தாரு, விசுவாசம் உள்ளவராக இருந்தாரு, சமயோசித்த புத்தி உள்ளவராக இருந்தார். எப்பவுமே இந்த மாதிரி கேட்டா சகோதரிகள் சைடு மட்டும்தான் சவுண்டு வரும். ஆனா இன்னைக்கு எங்கேயும் கூட சவுண்டு வருது, சகோதரர்கள் சைடும் கூட கொஞ்சம் சவுண்ட் வருது. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 5 குணலட்சணங்களோட இவர் இருந்ததுனால இவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? தேவன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எபேத் மேலக்கை பத்தி எந்த நியூஸுமே இருக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, எபேத் மேலுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நீங்க பாருங்க. எரேமியா 39ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்ப என்னன்னா எரேமியா சொன்னபடியே நேபுகாத் நேச்சார் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு, தேசத்தை பிடிச்சிருவாரு, எல்லாரையும் சிறைப்பிடிச்சுக்கிட்டு போயிடுவாரு. இப்ப இந்த எபேத் மேலேக்க பார்த்து நீயும் சிறைப்பிடிச்சுக்கிட்டு போய் கஷ்டப்படுன்னு தேவன் சொல்லாம இந்த எபேத் சிதைக்கியா ராஜாவை பார்த்து இது சொல்லல, அங்க இருக்கிற எந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தும் சொல்லல. பாருங்க, தேவன் இந்த எபேத் மேலேக்க பார்த்து பேசுறாரு பாருங்க. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். இந்த எருசலேம் நகரத்து மேல நான் இனி நன்மை வர பண்ண போறதில்ல. என்னத்த வர பண்ணுவேன்? அந்த எருசலேம் நகரத்துல யார் இருக்கா? எல்லாமே தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆலயம். ஆனா தேவன் என்னத்த வர பண்ண போறாராம்? தீமையை வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று எபேத் மேலேக்கு நீ பார்த்துக்கிட்டே இருப்ப இந்த நகரம் அழிஞ்சு போறத என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா எபேத் மேலேக்கு இஸ்ரேல் ஜனங்கள், ராஜா எல்லாம் அழிஞ்சு போனாலும் யாரை காப்பாத்துவேன்? ஒன்ன நான் அதுல இருந்து தப்புவிப்பேன்.
நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ பயந்துகிட்டு இருக்கே, எங்க பாபிலோன் ராஜாக்கள் நம்மளையும் பிடிச்சி கொண்டு போய் சிறையாக்கி கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு பயப்படுற பாரு. அவங்க கையில நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அப்புறம் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஏன் உன்னை நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னா, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நீ என்னை நம்பி நன்மை செஞ்ச, அதுக்கு நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், உன்னை நான் காப்பாற்றுவேன் எபேத் மேலேக் அப்படின்னு சொல்றார். பாருங்க, இவர் ஒரு புறஜாதின்னு தேவன் தள்ளிடல, இவர் செஞ்சதை அப்படியே மனசுல வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற வேலையில அந்த ஆசீர்வாதத்தை தாரார். பொதுவாக நீங்கள் பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தேவன் யாருக்கு மட்டும்தான் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அங்கங்கே ஒவ்வொரு புறஜாதிகளுக்கு தேவன் என்ன பண்ணார், நன்மை செய்தார். அதில் முக்கியமாய் ஒரு புறஜாதியன் எத்தியோப்பியன் ஆகிய இந்த எபேத் மேலேக் அப்படின்றத பார்க்கணும். அதனால தான் தேவன் எப்படிப்பட்டவர்னு அப்போஸ்தலர் சொல்லும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த வசனம் எல்லாம் எபேத் மேலேக்கு எவ்வளவு அருமையா பொருந்தது பாருங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர்களை எத்தியோப்பியும் இஸ்ரேலெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது. எந்த ஜனத்துல இருந்துட்டாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் அவருக்கு யாரு, உகந்தவர் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, இங்க எரேமியாவை விடுவிச்ச எபேத் மேலேக்க தேவன் விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. இதுல இருந்து நம்ம 2 காரியம் புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, நாம ஆண்டவருக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு நன்மை செஞ்சோம்னா அதை தேவன் மறக்க மாட்டார், அப்படியே ஞாபகம் வச்சிருப்பார். எதை நாம செய்த அதே மாதிரி. நாம யாருக்காவது ஏதாவது ஒரு தீமை செஞ்சிருந்தோம்னாலும் அதையும் என்ன பண்ண மாட்டாரு, ஃபர்ஸ்ட் சொன்னது நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படின்னோம்னா செகண்ட் செய்யறத நம்ம என்ன பண்ணிடணும், நிறுத்திக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதான் ரொம்ப பயப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பேசுகிற செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தக்க பலனை என்ன பண்ணுவாரு, தருவார். அங்க எபேத் மேலேக்கு தப்புவித்தார், அதனால் இவரும் தப்புவிக்கப்பட்டார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் என்ன பண்ணுவோம், அறுப்போம். இதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. இங்க எரேமியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை சொல்றதுல உறுதியா இருந்தாரு. அதுக்கு தேவன் அவருக்கு துன்பத்தை அனுமதிச்சாலும் அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு எபேத் மேலேக்கு அங்கே வச்சிருந்தாரு. நாமளும் கூட தேவனுக்குன்னு வாழும்போது நம்மளையும் வழி நடத்துறதுக்கு, இது போன்ற சூழ்நிலைகள் மத்தியில் நம்மளை காப்பாத்துறதுக்கு தேவன் யாரை கொண்டு வேணாலும் அதை செய்வார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எபேத் மேலேக்கு என்ன அழகு, கருப்பு. இதை சொன்னது யாரு, எரேமியா. என்னன்னு சொன்னாரு, எப்பா அட்டை கறி தெரியுமா, இந்த சிறுத்தையோட சிவிங்கியோட நிறத்தை கூட மாத்த முடியாது, இதையும் என்ன பண்ண முடியாது, இல்ல அதையே மாத்திரலாம், இதை மாத்த முடியாதா? அதை வாசிடலாம், வாசிங்க. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இதை எரேமியா தாங்க சொன்னாரு. ஆனா மாத்தக்கூடாத அந்த எத்தியோப்பியன் தான் இந்த எரேமியா அவங்க என்ன பண்றாரு, காப்பாத்து. வெளிப்புறத்துல இந்த எத்தியோப்பியன் எப்படிப்பட்டவர் தான், கருப்பு தான். ஆனா இவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது, வெள்ளையா இருக்குது, தூய்மையா இருந்துச்சு. நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதரா இந்த எபேத் மேலேக்கு அங்கே இருந்தார். இதில் நமக்கு என்ன படம், நம்ம ஒருபோதும் எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் வேணாம், கொஞ்சம் சிகப்பா இருந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. எந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும், இந்த வேதங்கிற கண்ணாடி முன்னாடி போய் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் வெள்ளையா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் இன்னும் கொஞ்சம் சுத்தம் ஆண்டவரே, இந்த கண்ணாடியை பார்த்து அந்த உள்ள அழகை நம்ம மாற்றணும்னு நம்ம பிரயாசம் எடுத்தோம்னா
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் எதுறீங்களா? கர்த்தரோ. அதான் நம்ம நிறைய அதுல அண்டர்லைன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இருதயத்தை பார்ப்பார், அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப இந்த சம்பவத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா கர்த்தரோ, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. அதைத்தான் அவர் நம்ம பார்க்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி செவ்வையாக தூய்மை அடைய தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நம்முடைய வெளிப்புறமான தோற்றம் எப்படி இருக்குங்கிறது இல்லை, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி நாம் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்டதான எபேத் மேலைக்கு குறித்து இந்த நாளில் நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். பொறுமையோடு சகோதர சகோதரிகள் கேட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.